தமிழ் இன்றைய தினம் பல்வேறு இடங்கள்ல 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதுல ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். நம்ம முதல்ல பாரிவள்ளல் கடலூர்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. பாரிவள்ளல் கிட்ட அங்க தற்போதைய ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், இன்னும் பணிகள் எப்படி இருக்கு அப்படின்றத பேசலாம். பாரிவள்ளல் வணக்கம். நீங்க இருக்க இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு, நியூஸ் தமிழ் எவ்வளவு துரிதமாக நம்ம களத்துல இருக்கக்கூடிய தகவல்களை வழங்க தயாராக இருக்கிறோம்? தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல். மக்கள் எல்லாருமே இந்த 10 நாள் எப்படி கடந்து போகும், மே 4 முடிவு என்ன சொல்ல போகிறது அப்படின்றதுல எல்லா தரப்புமே ஒரு மிகுந்த ஆர்வத்தோடும் ஒரு பயத்தோடும் ஒரு சர்ப்ரைஸா இருக்க போதா இந்த முடிவுகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த தருணத்துல முன்னமே ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்ல என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அங்க பாதுகாப்பு வசதிகள் சரியான முறையில் இருக்கா, பதட்டமான இடங்கள்னு ஏதாவது கண்டறியப்பட்டு அங்க கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கா அப்படின்ற ஒவ்வொரு தகவலையும் நியூஸ் தமிழ் ஒவ்வொரு செய்திகள் வாயிலாக தொடர்ந்து வழங்கிட்டு வரும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பணி துவங்கி இருக்கிறது. 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு, இல்ல முக்கியமான ரோல் யார் பிளே பண்ண போறா, ஆளும் தரப்பாக எதிர்த்தரப்பாக யார் வர இருக்கிறாங்க, மக்கள் இந்த முறை தங்களுடைய வாக்கை யாருக்கு சாதகமாக செலுத்தியிருக்காங்க, மக்கள் தங்களுடைய கைகளில் அந்த இட்டமை அப்படின்றது இன்னைக்கு யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்க போகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த தருணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ஒவ்வொரு வாக்கு எண்ணும் அந்த மையத்திற்குள்ளேயும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக உள்ள போயிட்டு இருக்காங்க. மிக பெரும் ஒரு பலத்த பாதுகாப்புக்கு பின்னாடி அவங்க உள்ள அனுப்பப்படுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்கப்படுகிறது. இப்போ பாரிவள்ளல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. பாரிவள்ளல் கிட்ட பேசிடலாம். பாரிவள்ளல், குட் மார்னிங். நீங்க இருக்க இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நியூஸ் தமிழ் நம்ம எவ்வளவு தயாராக களத்துல இருக்கோம், உங்கள் தரப்பு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நம்ம இப்ப இருக்கிற பகுதி கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் இருக்கும். இந்த வாக்கு எண்ணு மையத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் குறிஞ்சிப்பாடி, கடலூர் 2 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது துணை ராணுவம், காவல்துறை, ஊர்காவல் படையினர் என கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர் இந்த பாதுகாப்பு பணியில தற்சமயம் ஈடுபட்டு வராங்க. இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு சரியாக 7 மணிக்கு மேல் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் முகவர்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் முகவர்கள் சரியாக உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான பொருட்கள், அதாவது பேடு, பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களை மட்டுமே உள்ளே எடுத்துக்கிட்டு போவதற்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மற்றவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இப்ப நம்ம நியூஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் முதன்மை செய்தியாக, அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் 4 வாக்கு எண்ணிக்கை மையமானது இருக்கு. அதாவது கடலூர், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் இந்த 4 வாக்கு எண்ணிக்கை மையமானது நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த வஜ்ரா வாகனம், ஏராளமான காவல்துறையினர் இருக்காங்க. இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா முகவர்களை உள்ளே அனுமதிப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. முகவர்களை உள்ளே அனுமதிப்பதற்காக அந்த கலை கல்லூரியிலே பாத்தீங்கன்னா வேறு வழி அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது குறிஞ்சிப்பாடி, கடலூர் அந்தந்த சட்டமன்ற தொகுதி முகவர்கள் உள்ளே செல்வதற்கு தனித்தனியாக வழிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்டம் முழுவதும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாக தெரியப்பட்டிருக்கு. கௌதமி.